ஒரு வழியா ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? இந்த மாதம் 23 அல்லது 24. படத்துக்கு ஏன் எவ்வளோ தாமதம் அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியாக இருந்தது. ஒரு பேட்டியில் ஒரு நேர்காணலில் எச் சொன்னது என்னன்னா, நான் சொல்லிடுவேன் யார் காரணம், ஆனால் அவன் போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லையா. ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. இனிமேலாவது யாராவது படம் தயாரிப்பு நிறுவனமோ இல்லைனா சைட்லேருந்து யாராவது உண்மையை சொல்லுவாங்களா? இல்லை, இதுக்கப்புறம் அதை யாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு வேலை பார்த்தாருன்னு தான் இதில் நான் யூகிக்கிறேன். என்னென்னா, சிக்மா 1ஆம் தேதி வர இருந்தது. ஸோ இப்போ ஜனநாயகன் வரனால அந்த படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா? அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு இங்கே பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஒரு பெரிய கெட்ட பேர் அந்த பையனுக்கும் வரும். விஜய் ரசிகர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு தவறான வார்த்தைகளை கூட பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வர வாய்ப்பு இருக்குல்ல. மகனுடைய முதல் படம் வர இருக்குது, அவருக்கு எவ்வளவு முக்கியமான படம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஸோ பையனோட போய் ஏன் பையன் படத்தை தள்ளி போற மாதிரி இவர் படத்தை ரிலீஸ் பண்றாங்க? இல்லைங்க, அது அந்த மாதிரி வராது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒரு வழியா ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? இந்த மாதம் 23 அல்லது 24 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விநியோகஸ்தர்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே அவங்க ஒரு பெரும் தொகை அதில் போட்டிருக்காங்க. இந்த படம் வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கான அந்த போட்ட தொகையும் திரும்ப எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் அந்த படம் வருது. ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, விஜய் ரசிகர்கள். இந்த படம் ஏற்கனவே லீக் ஆனால் கூட மீண்டும் அந்த படத்தை தேட்டரில் 1.5 கோடி பேர் படம் பார்த்துட்டாங்க. ஆமாம், எல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் பெரிய திரையில் விஜய் பார்ப்பதுங்கிறது ஒரு அனுபவம் தானே. ஸோ அதனால் அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்னொன்று அவர் சாதாரணமாக மீட்டிங் போகிறதே கோடிக்கணக்கான பேர் உட்காந்து பார்க்குறாங்க இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்படத்தை இன்னும் கூட அதிகமாக ரசிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது இண்டஸ்ட்ரியில். வெயிட் பண்ணி பார்ப்போம். குறிப்பாக படத்துக்கு ஏன் எவ்வளோ தாமதம் அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியாக இருந்தது. ஒரு பேட்டியில் ஒரு நேர்காணலில் எச் சொன்னது என்னன்னா, நான் சொல்லிடுவேன் யார் காரணம், ஆனால் அவன் போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லையா. ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. இனிமேலாவது யாராவது படம் தயாரிப்பு நிறுவனமோ இல்லைனா சைட்லேருந்து யாராவது உண்மையை சொல்லுவாங்களா? இல்லை, இதுக்கப்புறம் அதை யாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு வேலை பார்த்தாருன்னு தான் இதில் நான் யூகிக்கிறேன். என்னென்னா, இப்போ அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அவர் அவருடைய படம் தொடர்பாக மத்திய அரசுக்கிட்டேயோ அல்லது ஒரு சென்சார் போர்டுக்கிட்டே போய் ஆர்கியூ பண்ணி போராடிட்டு இருக்க முடியாது. அல்லது இவர் கேட்டார்னாலே அது இங்கே வேறு விதமாக திரித்து என்னென்னவோ பேச ஆரம்பிச்சுடுவாங்க. பாரு, அவரு போட்ட பணம், இந்த ஜனநாயகன் முதலீடே அவரு தான், அதனால தான் போய் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் பயங்கரமாக ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. இன்னொன்று, முதலமைச்சர் அவர் வேலையை விட்டுட்டு சினிமா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு வேலை பண்ணார். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்தாரு. இன்னும் முக்கியமாக டெல்லியின் தமிழ்நாடு பிரதிநிதியாக அவரை மாற்றின பிறகு டெல்லியில் ஏராளமான தொடர்புகள் அவருக்கு வருங்கிறது சென்சார் போர்டுக்கே தெரியும். சரி, எதுக்கு தேவையில்லாமல் அவரோட ஒரு முரண் நமக்கு அப்படிங்கிறதுனால தான் அவங்களும் பல மடங்கு இறங்கி அவங்களுடைய ஈகோவெல்லாம் விட்டுட்டு இறங்கி இன்றைக்கி இந்த படம் வெளிவருவதற்கு ஒரு பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க கடமை. இந்த கடமையை உழவு செய்யாமல் விட்டதே பெரிய தவறு. உள்ளபடியே நம்ம கேவியன் இடத்துல இருந்தோம்னா இந்த சென்சார் போர்டு மீது ஒரு பெரிய வழக்கே போடலாம். உன்னால் எனக்கு 500 கோடி லாஸ் ஆகி போச்சு, நீ கொடுன்னு அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் மேலேயே வழக்க போடலாம். ஆனால் பெருந்தன்மையாக இந்த தயாரிப்பாளர் அதை விட்டுட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். நல்ல வேளையாக யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் இப்போ இந்த படம் வருது. கட்டாயமாக அந்த தயாரிப்பாளருக்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் லாஸ் தான். ஏன்னா இவ்வளவு காலதாமதத்தோடு இந்த படம் வரும்போது கட்டாயமாக அவருக்கு லாஸ் தான். அவர் மட்டுமல்ல, திரையரங்க உரிமையாளர்களும் சரி, விநியோகஸ்தர்களும் சரி, அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் இது எல்லாமே கட்டாயமாக ஒரு லாஸில் தான் இருக்கும். விஜய் அவர்களும் சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காரு இல்லையா? ஆமாம், அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை விட்டு கொடுத்துருக்காரு. ஒரேடியாக முழு சம்பளத்தை விட்டு கொடுக்கல. நடுவில் அவருக்கு வர வேண்டிய தொகையை அவர் கேட்காமலே டப்பிங் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த படம் தாறுமாறாக ஓடி மிகப்பெரிய கலெக்ஷன்லாம் அள்ளிச்சுன்னா அன்றைக்கி போய் கொடுத்தா கூட அவர் வாங்குவாரான்னு எனக்கு தெரியல. பட்டு அதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கேவின் ப்ரொடியூசரை போட்டதுனாலதான் படம் இவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆனதா, இல்லைன்னா இன்னும் தாமதமா இருக்கு? இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கும் பொழுதுதான் அவர் அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறங்கி வராங்க. டக்குன்னு சரி அவர் பிரச்சனையை முடிச்சு கொடுப்பா அப்படின்ட்டு இறங்கி வராங்க. இல்லைன்னா தொடர்ந்து அந்த ஈகோ முதல்ல இருந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் நாலேஜ் இல்லாமல் நீ நீதிமன்றத்துக்கு போனல்ல, இப்போ எங்களுக்காக நீ அந்த நேரத்தில் என்னெல்லாம் முடிவெடுத்த, நீ எகென்ஸ்டாக தானே எடுத்த, அப்போ நான் எதுக்கு நீ கேட்குற மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் ஒரு மாதிரி ஈகோ தானே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆனதுக்கு அவருக்கு கிடைத்த பதவியும் ஒரு காரணம். குறிப்பாக விஜய் அவர்கள் மீது வைத்த விமர்சனம், உங்க படத்துக்கு பிரச்சனைனா நீங்க தான் பேசணும், மற்ற எல்லாருமே பேசுறாங்க, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க, நீங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிற விமர்சனம் தேர்தலுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. தேர்தலுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து தான் சர்டிபிகேட்டே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது. இனிமேலாவது விஜய் அவர்கள் அது தொடர்பாக பேசுவாரா, இல்லைன்னா பேசவே மாட்டார் நினைக்கிறீங்க? அவசியமே இல்லையங்க. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த படம் தாமதமாவதுக்கு அவர் அரசியலுக்கு வந்ததுதான் காரணம் இல்லையா? அதுவும் ஒரு காரணம். பட் அன்னைக்கு அதை அவர் பெருசா பேசியிருந்தாருன்னா அதையே இங்க ஒரு ஒரு நெகட்டிவா பரப்ப ஆரம்பிப்பாங்க. பாருங்க, ஒரு ஹீரோ அவர் படம்னு எப்படி குதிக்கிறாரு பாருங்க. மக்கள் நலன் அவருக்கு முக்கியம் கிடையாது, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அதனால தான் அவர் டோட்டலாக இந்த படத்தை பற்றி பேசாமல் இருந்தது அதுதான் காரணம். ஆனால் அவர் பேசாமல் இருக்காங்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியும் பேசாமல் இருந்துச்சு பாருங்க, அதுதான் பெரிய காமெடி. இப்போ நியாயமாக இங்கே என்ன முடிவு எடுத்துருக்கணும்? இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு சூர்யாவுக்கு வரலாம், தனுஷுக்கு வரலாம், சிம்புவுக்கு வரலாம். அப்போ நாம் இந்த சென்சார் போர்டை அப்படியே அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு செயலை செய்யக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு நம்ம தெரிவிச்சே ஆகணும்னு ஒரு முடிவை இவங்க எடுக்கணும்ல. யாருமே எடுக்கலையே. விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் போய் சந்திச்சா பலர் குரல் கொடுக்கவே இல்லை இல்லையா? ஆமாம்மா, யாருமே குரல் கொடுக்கல. விஜய்க்கும் அது தெரியும், இவங்கெல்லாம் ஏன் வராங்க, இதன் மூலம் அவங்க அடைய போகிற லாபம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கும் தெரியும். சரி, இருந்தாலும் சரி ரைட்டு, தேடி வர்றவங்கள நம்ம அவமரியாதை செய்யக்கூடாது, நம்ம மரியாதையை அவங்கள வரவேற்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார் அவர். அது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் உள்ளபடியே ஒரு குறுகிய மனம் படைத்த ஒருத்தராக இருந்தாருன்னா கட்டாயமாக யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டார். நீங்கள் என்ன மூஞ்ச வச்சுட்டு என்ன பார்க்க வரீங்கன்னு கேட்பார்ல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவர் வரவேற்று பேசுகிறதே பெருந்தன்மைன்னு பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஜனநாயகன் அதிக திரையரங்கில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக இருக்கும்லங்க. இப்போ ஜனநாயகன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வாரத்தில் வர வேண்டிய படங்கள் தள்ளி போகும். அப்போ தியேட்ரு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எந்த படமும் பெருசாக இல்லை. இப்போ அண்மை காலமாக திரையரங்குகளுக்கு வந்த எந்த படமுமே பெரிய அளவு வெற்றி படங்களாக இல்லை. அப்படி இருக்கும்போது தியேட்டரும் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ ஜனநாயகன் மாதிரி ஒரு பெரிய படம் வரும்போது எல்லா தியேட்டர்லையுமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்கத்தில் அவருடைய முதல் திரைப்படம் சிக்மா 1ஆம் தேதி வர இருந்தது. ஸோ இப்போ ஜனநாயகன் வரனால அந்த படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக தள்ளி போகும் இல்லைங்க. இப்போ நீங்கள் அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு இங்கே பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஒரு பெரிய கெட்ட பேர் அந்த பையனுக்கும் வரும். விஜய் ரசிகர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க நிறையா ஒரு மீது ஒரு தவறான வார்த்தைகளை கூட பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அப்படியே மாறக்கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வர வாய்ப்பு இருக்குல்ல. மகனுடைய முதல் படம் வர இருக்குது, ஏற்கனவே பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறது பலரும் சோசியல் மீடியாவில் விவாதம் பண்ணதுதான். இந்த சூழல்ல அவருக்கு எவ்வளவு முக்கியமான படம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். சோ பையனோட போய் ஏன் பையன் படத்தை தள்ளி போற மாதிரி இவர் படத்தை ரிலீஸ் பண்றாங்க? இல்லைங்க, அது அந்த மாதிரி வராது. ஏன்னா விஜய் படம் வரும்போது மிகப்பெரிய நடிகர்கள் படம் எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படம்ங்கிறது இப்ப இதுவே வேற ஒரு தனுஷை வச்சோ அல்லது ஒரு சிம்பு வச்சோ அந்த பையன் படம் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன். சரி, பையன் படம் வருது, ஒரு 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவர் சொல்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இது சின்ன படம், பட்ஜெட் வைஸாவே அது ரொம்ப சின்ன படம். அதனால் அதை பெருசாக கணக்கில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்கங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போ லைக்கா நிறுவனம் ஒரு பெரிய பின்னடைவில் இருக்காங்க. இப்போ அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இதை ஓடணுங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. அப்போ அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன ஏர்னிங் அவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நிறைய கணக்குகள் இருக்குது. இப்போ விஜயோடு அவங்க அந்த படத்தை இறக்குனாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க தள்ளி போகிறது தான் சரி. இதை பெரிய விவாதமாக்குவதற்கு இங்க இருக்கிற விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றவங்க இப்ப ரெடியா இருப்பாங்க இல்லையா? அதை கட்டாயமா எடுப்பாங்க. பட் அவர் ஏதாவது பேசுறாரா? இப்ப அவர் எங்க அப்பா படம் வருதுங்க, நான் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு படம் கொண்டு வரேன், இந்த நேரத்தில் எங்க அப்பா படம் வருவது சரியான ஒரு கேள்வி கேட்டாருன்னா அதுல நியாயம் இருக்கு. இப்ப அந்த கேள்வியை மற்றவர்களும் அவரோட சேர்ந்து கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்படி எதுவுமே நடக்காத பட்சத்துல எதுக்கு இது பெருசா பிரமாண்டா பண்ணணும்? அதனால அது பெரும்பாலும் இவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறாது. சினிமா படத்துக்கு ஆடியோ லான்ச்லாம் வைக்கிறாங்க சார், இல்லைன்னா எதுவுமே இல்லையா? டேரக்டா படம் ரிலீஸ் ஆக போதும், கட்டாயமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன படம் பொழுது
அதை நீங்கள் பெரிய அளவு பூம் பண்ணணும் இங்கே. அப்போது கட்டாயமாக அதுக்கான ஆடியோ லான்ச், ப்ரொமோஷன்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவோம். இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, கண்டிப்பாக ஜேசன் செஞ்சு பேட்டி கொடுக்கும்போது விஜய் அவர்கள் பற்றி கண்டிப்பா கேட்பாங்க. யூடியூப் சேனல்ல இருந்து சரி, பெரிய சேனல்ல இருந்து தமிழுக்காக கண்டிப்பா அதை கேட்காம இருக்க போறது இல்ல. அதை எப்படி அவர் தவிர்க்க போறாரு, எப்படி சமாளிக்க போறாரு, அது குறித்து எல்லாம் பேசியிருக்காங்க. இப்ப அப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் பொழுது இந்த மாதிரி மீடியாக்கள் கேள்வி எழுப்புனா என்ன பண்றதுங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. இங்க என்னன்னா, நீங்க விரும்புனா தான் பேச போறீங்க, விரும்பலன்னா பேசாம போயிட்டே இருக்க போறீங்க, அவ்வளவுதானே. இங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி கேட்கும் போது அவர் பதில் சொன்னாலும் பிரச்சனை, பதில் சொல்லாம தவிர்த்தாலும் பிரச்சனை ஆகும் இல்லையா? இல்ல, இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனே இல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நன்றி வணக்கம்ட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை. அப்படி ஒரு சூழ்நிலையை இவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும். இன்னைக்கு இதே முரளி, அதுக்கப்புறம் லவ்வோல ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க இதே முரளி படம் பாத்துட்டீங்க? ஆமா, லவ் பார்க்கல, இன்னும் நாளைக்கு நாளைக்கு. நான் இதே முரளி படம் எப்படி சார் இருக்கு? இதே முரளி படத்துல பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தி. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா ஒரு கிறிஸ்பான அழகான காதல் படமா வந்திருக்கும். இன்னொன்று, நம்மெல்லாம் முரளி காலத்தில் இளைஞர்களாக இருந்தவங்க. ஸோ அதனால் முரளி படங்கள் எப்படி இருக்கும், அவர் காதலை சொல்வதற்கு எப்படிலாம் தடுமாறுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கிளைமாக்ஸ் வரைக்கும் அவர் காதலை சொல்லவே மாட்டார், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட முரளியினுடைய மகன் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நடிச்சிருக்காரு. காலங்கள் மாறினாலும் இந்த காதலை சொல்லும்போது இருக்கிற அந்த தயக்கம் எல்லா இளைஞர்களுக்கும் இருக்குங்கிறது தான் இந்த படம் சொல்ல வர்ற விஷயம். இன்னொரு காலகட்டத்துக்கு கனெக்ட் ஆகுதா படம்? ஆகுது. இன்னொன்று, மனதில் இருக்கிற துயரமோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்திருங்க, அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுங்கிறது சரியாக இருக்காதுன்னா அந்த படம் நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருக்கு. அதர்வாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆமாம், அது இல்லாமல் படத்தில் கயால் லோகர், பிரித்தி முகுந்தன் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. இன்னொன்று, படமே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. கிராண்டியராக ஆகாஷ் பாஸ்கரன் அவரே இயக்குன படம்ங்கிறதுனால அவர் முரளியினுடைய, அதர்வா முரளியினுடைய பட்ஜெட், அதாவது அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி எத்தனையோ கோடிகளை உள்ளே இறங்கியிருக்காரு. அப்போ ஒரு நம்பிக்கை அவருக்கு, இது காதலர் தேசத்தில் பெருமையாக பேசப்படுற படமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி பண்ணியிருக்காங்க. பட் நம்முடைய நான் சொல்கிற ஒரே குறைன்னா இதுதான், அந்த டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஒரு தயாரிப்பாளராக ஏற்கனவே ஆகாஷ் பாஸ்கரன் பராசக்தி மூலமாக ஓரளவு வெற்றி அடைஞ்சிட்டாரு. இயக்குனராக எப்படி சார் இருக்கு அவருடைய இது? பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருங்க. ஒரு இயக்குனராக அவர் சில இடங்களில் ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப பொய்ட்டிக்கெல்லாம் எடுத்துருக்கிறாரு. இயக்குனராக அவர் ஒரு லாங் ஸ்டாண்டிங்கில் இருப்பார். குறிப்பாக சுதா கோங்கரா போட்ட வழக்கு தொடர்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செய்தி தான். ஆனாலுமே இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மறுபடியும் அது பேசி போடுற மாதிரி சோசியல் மீடியா இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் சார் அந்த வழக்கோட அடிப்படை பிரச்சனை? நீதிமன்றம் அவுட் ஆஃப் கோர்ட் தீர்த்துங்கண்டா, இந்த பிரச்சனையை இங்கே எடுத்துகிட்டு வராதிங்கன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது என்னன்னா, இப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவுமே ஆட்சி மாறாமல் இருந்தால் போயிருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமாம், அது கட்டாயமாக உண்டு. இன்னொன்று இப்போ அவங்களுக்கு அவங்க நிஜமாவே பணம் தர வேண்டியது இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, அப்படியே தர்ற மாதிரி இருந்தால் கூட இந்த படம் ஓடி பெரிய அளவு அவர் சம்பாரிச்சிருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ப்ராஃபிட்டே இல்லை, இதுக்கு ப்ராஃபிட் சார் பெரிய அளவு லாஸ். அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் ஷேர் சிவகார்த்திகேயனுக்கு தான், அது டைரக்டர் கிடையாது. டைரக்டருக்கு சம்பளம் தான். பட் இருந்தாலும் அவங்களே தார்மீக அடிப்படையில் இந்த படத்தின் தோல்விக்கு நாம மட்டும்தான காரணம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. யாருமே அவங்க நடிப்புல குறை வைக்கல. உங்களுடைய ஸ்கிரிப்ட், உங்களுடைய ஸ்கிரீன் பிளே, இது 2மே தான் சுமாராக இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக தான் இந்த படம் விழுந்துச்சு. அப்போ தார்மீக ரீதியாகவே நம்ம இந்த சம்பளத்தை கேட்பதில் நியாயம் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஓகே சார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலான்னு கை கொடுத்துட்டு போகிறது தான் அவங்களுக்கு மரியாதை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, என் பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அது ஒரு எத்திக்ஸாகவும் இல்லை. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு எத்திக்ஸாகவும் இல்லை. ஸோ அதனால் நீதிமன்றமும் அதை ஒரு வேளை கருத்தில் கொண்டிருக்கலாம், நீங்கள் வெளியில் முடிச்சுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ வெளியில் அவுட் ஆஃப் கோர்ட் பேசி ஏதாவது ஒரு ஃபைனலுக்கு வருவாங்க. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதிலிருந்து ஒரு கோடி, கிட்டத்தட்ட 8 கோடி கேட்டு, அதுதான் அவ்வளோ கொடுக்க போகிறது இல்லை. எப்படியும் கொஞ்சம் குறைவாக கொடுத்து பிரச்சனை. 8 கோடினா அவங்களோட சம்பளம் எவ்வளோ சார்? ஆக்சுவல் சம்பளம் அந்த படத்தில் அது எவ்வளோன்னு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு 15 கோடி கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா அவங்க ஏற்கனவே சூரரை போட்டு ஒரு பெரிய ஹிட் இல்லையா? ஸோ அதற்கப்புறம் அவங்க பண்ணுற தமிழ் படம் அது. ஸோ அதனால் அவ்வளோ தொகை கேட்டிருப்பாங்க.